வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் ரோட்டு கடையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாட்ட ஒரு சட்னி ஊற்றுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது இன்க்ரீடியன்ட் கம்மியாக இருந்தாலுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ சின்ன சைஸ் வந்து புளி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய், இது 2-3 உடச்சி போட்டிருக்கேன். இதோட சின்ன சைஸ் பூண்டு வந்து 4 பல் சேர்த்துருக்கேன். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்மளோட மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தயார். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே ஒரு தாளிப்பு தாங்க. அந்த தாளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லது, அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதோட 2 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு அதிகமாக டேஸ்ட்டு கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர அளவு செவக்க வறுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வணக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வணங்கிருச்சு. இப்போ நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான தண்ணி சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சூடான இட்லிக்கு இந்த சட்னி சூப்பராகவே இருக்கும். ஒரு 10 கரண்டி ஊற்றி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை. தேங்க்யூ.